அவர் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் இல்ல, இந்த நாட்டுக்கு முதலமைச்சர், 8 கோடி தமிழர்களுக்கு முதலமைச்சர். அப்ப என்னுடைய முதலமைச்சர் ஒருத்தர் இப்படி அசிங்கமா இழிவா வந்து சாதாரண லெஃப்ட் டீல் பண்ற மாதிரி பேசுற எப்படி ஏற்க முடியும்? தொடர்ந்து அவருடைய பர்சனல் லைஃப்க்குள்ள அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு இல்லையா? பர்சனல் லைஃப்க்குள்ள அட்டாக் பண்ற பழக்கம் திராவிட கட்சிகள் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து கிளம்பி. அப்ப இவங்க உருவ எல்லல் பண்றதும் தனிப்பட்ட தாக்கு நடத்துறோம், இது புதுசு. இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, திராவிட கட்சி செஞ்சுட்டு. அப்ப அங்க நம்ம 60 வருஷமா அதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. பேசுனது குற்றம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது வந்து அவ மார்க்கண்டேயன் அவர்கள் பேசுனது குற்றம். என்னுடைய கணக்கு அதற்காக கை செய்திருக்க வேண்டியதும் இல்லை தான் நினைக்கிறேன். அவர் வந்து கடுமையான வார்த்தை பேசி ஓவரா பேசுறாரு. ஒரு சிஎம் எல்லாம் அப்படி பேசிட்டு போயிடும். அதுல சினிமா கூட்டத்தில் வந்து இவங்க எல்லாம் பேசலையா? அவங்க பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரு வெற்றிமாறன், திரு ப ரஞ்சித் இவங்க எல்லாம் பேசினாலும் கம்மியா பேசியிருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அவங்க எல்லாம் பேசுங்க. அப்ப எல்லாருமே நீங்க அரெஸ்ட் பண்ணி, அப்ப நீங்க வந்து யாரை கைது பண்ணணும் நீங்க சூஸ் பண்றீங்க. நான் அந்த கைதே தேவையில்லை, பேச்சா இருக்கட்டும். இப்போ வந்து மார்க்கண்டேயன் வந்து திரு விஜய் வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு. நீங்க மார்க்கண்டேயனை கண்ணாமண்ணான்னு பேசுங்க, அதுக்கு உங்கள்ட்ட 10 பேர் இருக்கிறாங்கல்ல. அது ஒரு நாகரிகமான முறையா இருக்கும். செந்தில் பாலாஜியோட வழக்கு சார், இதுல கொஞ்சம் சீரியஸா கவர்மெண்ட் இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படியாவது அவரை வந்து சிறை வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அவரும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறேன்றாரு. காவல்துறைக்கு எப்படி அவர் மட்டும் தெரியாம போறாரு தெரியல. திமுக ஆட்சியிலையும் கடைசி வரைக்கும் திரு அசோக் அவர்கள் எங்க இருக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல. எம்ஜிஆருடைய பேட்டர்ல ரஜினி, ரஜினியோட பேட்டர்ல விஜய், விஜயோட பேட்டர்ல தனுஷ், எல்லாம் ஒரே பேட்டர். காலத்துக்கு ஏற்ப விஷயங்கள் கண்டென்ட் தான் மாறுதே தவிர கான்செப்ட் ஒன்று தான். அப்ப இவர் நினைக்கிறாரு அந்த ட்ராக்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, சக்சஸ் ரேட் வந்து 4-2, அப்ப நம்ம 4-3 நம்ம மாத்தலாம், நம்ம வந்துடலாம். சொல்ற விஜய் வந்து இன்னைக்கு இல்லைன்னா அவர் 10 வருஷம் பிளான் பண்ணுவார். கட்சி ஆரம்பிச்சு வீடு விடா போறவன் இல்ல, வீடு விடா போன பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சேன். உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விஜய்க்கு சொன்னார். அதே மாதிரி தனுஷுக்கு போகும். தமிழ்நாடு முழுக்க தனுஷுடைய முகம் பேர் எல்லாருக்கும் பரிச்சயம். அது வந்து ரொம்ப யூனிக்கான விஷயமா பாருங்க. சோ அவர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர் ஒரு 10 வருஷத்துல நம்ம வந்துடலாம். அதுக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள விஜய்க்கு கெட்ட பேர் வந்திருக்கும், அல்லது ஒரு புளிப்பு வந்திருக்கும். அது வந்து ஆன்டி கமெண்ட்ஸ், என்னப்பா விஜய் ஒன்றும் பெருசா பண்ணல, ஏதோ ஒன்று வந்திருக்கும். அப்ப நம்ம ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு கால்குலேஷனா இருக்கலாம். இடைத்தேர்தல் பத்தின ஒரு பேச்சுவார்த்தையே எடுபடாம இருக்கு. இது எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் ஆட்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க, ஒரேடியா வந்து ரீஎலெக்ஷனை வச்சுக்கலாங்கிற ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்காங்களா? எலெக்ஷன் வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன். அவங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாமலே இருக்காங்களே. எலெக்ஷன் வேணுமா வேண்டாமாங்கிறத தாவேகா தீர்மானிக்க முடியாது, சபாநாயகர் தீர்மானிக்க முடியாது, முதலமைச்சர் தீர்மானிக்க அதிகாரம் இல்லை. அது வந்து முழுக்க தேர்தல் ஆணையத்துடையது. தேர்தல் ஆணையத்துக்கு இவர்கள் சொல்லிட்டாங்க. சட்டமன்ற சபாநாயகர் வந்து இந்த தொகுதி காலியா இருக்குன்னு அறிவிச்சிட்டார். அதை வந்து ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்டே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஏடிஎம்கேல 2 விதமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒன்று திரு விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு ராஜினாமா பண்ணி போனவங்க, வாக்களித்த போது கொறடா உத்தரவை மீறின கட்சி தாவல் தடை சட்டம் அங்கே இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? வாக்களிச்சுட்டு அப்புறம் ராஜினாமா பண்ணி போறாங்க. இன்னொன்று வாக்களிக்கவே ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட், 2 டியூவல் இருக்காங்க. அப்போ ராஜினாமா பண்ண 6 பேரும் ஏடிஎம்கேக்காரங்க தான், சரிங்களா? ஒரே ஒருத்தர் திரு விஜய். ஸோ இந்த 6 பேர்ல 4 பேர் வந்து இந்த பக்கம் இருந்தவங்க, 2 பேர் வந்து இந்த பக்கம் இருந்தவங்க. எப்படி நாங்கள் வந்து ஓட்டு 2 விஜயபாஸ்கர் வந்து அவங்க ஓட்டு போட்டு வந்தவங்க. ஸோ ஆனால் வந்து பிறகு தான் ராஜினாமா பண்ணாங்க, சேர்ந்து மன்னிப்பு கேட்டு. இவங்க வந்து ஓட்டு போட்டு அங்கே போயிட்டாங்க. அப்போ வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே கட்சி தாவல் தடை சட்டம் கேஸ் கொடுத்துருக்குமே, அது என்னாச்சுன்னு ஒரு நிலுவையில் இருக்குது. அதனால எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டாம்னு வெயிட் பண்ணிட்டு. ஓகே, இது வந்து இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகள் இருக்கிறதுனால தான் ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸ்டே வந்து இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக ஏடிஎம்கே விரும்புது. ஏன்னா ஏன்ட்டு வந்து கட்சி தாவி வாண்டு போயிட்டாரு, அப்ப அதன் மூலமா அவர் வென்று இருக்கிறாரு. அப்ப அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தாவேகா மேலையும் தாவண எம்எல்ஏக்கள் மேலையும் அவங்க வென்றதே செல்லாதுன்னு ஒரு உத்தரவு வாங்கணும்ல. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மார்க்கண்டேயன் அவர்கள் பொதுவெளியில முதல்வர் அவர்களை எதிர்த்து பேசினதுனால கைது செய்யப்பட்டார். அப்போ அவங்க பையன் வந்து எமோஷனலா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது வந்து ஒரு ஊடகத்துல, அதாவது ஒரு யூடியூப் சேனல்ல, ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அதை மார்க் பண்ணி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு செய்தி நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலைங்க. அவருடைய மகன் என்ன உருக்கமான செய்தி போட்டார்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மார்க் பண்ணதை விட்டுருங்க. பேசுனது குற்றம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வந்து அவ மார்க்கண்டேயன் அவர்கள் பேசுனது குற்றம். என்னுடைய கணக்கு அதற்காக கை செய்திருக்க வேண்டியதும் இல்லை தான் நினைக்கிறேன். அவர் வந்து கடுமையான வார்த்தை பேசி ஓவரா பேசுறாரு. ஒரு சிஎம் எல்லாம் அப்படி பேசிட்டு போயிட முடியாது. அதில் சினிமா கூட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் பேசலையா? அவங்க பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரு வெற்றிமாறன், திரு ப ரஞ்சித் இவங்கெல்லாம் பேசினாலும் கம்மியாக பேசியிருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அவங்களாம் பேசுங்க. அப்போ எல்லாருமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி, அப்போ நீங்கள் வந்து யாரை கைது பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நான் அந்த கைதே தேவையில்லை, பேச்சா இருக்கட்டும். இப்போ வந்து மார்க்கண்டேயன் வந்து திரு விஜயை வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டார்.
நீங்க மார்க்கண்டேயனை கண்ணாமண்ணான்னு பேசுங்க, அதுக்கு உங்கள்ட்ட 10 பேர் இருக்கிறாங்கல்ல. அது இல்ல, ஒரு நீங்க உதயநிதி நாகரிகமான முறையா இருக்குமா? அதுதான் சரியா இருக்கும். நீங்க வழக்கு போட்டு தீர்ப்பு, நீங்க வழக்குல என்ன போறீங்க, 20 வருஷம் நடக்குமா அந்த வழக்கு? மார்க்கண்டேயன் தப்பு செஞ்சாரா சரி செஞ்சாரா, இன்னைக்கு தீர்ப்பு இருக்குதா? அவர் வந்து வழக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வழக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க சிறையில் வச்சுக்க என்ன அர்த்தம்? மார்க்கண்டேயன் பேசுனது வெளியே இருக்குது, அவர் ஓடி போயிட போறாரா? அவர் ஸ்வீடனுக்கு போயிட போறாரா? தப்பிச்சு போயிட போறாரா? அவருக்கு இங்கே தான் அரசியல் இருக்கு, என்ன பண்ண போறாரு? இந்த மாதிரியான விஷயங்களை நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தி நீதிமன்ற நேரத்தையும் கில் பண்ணிட்டு இருக்கிறோம். ரிட்டாரிக்கா டீல் பண்ணுங்கன்ற அவர் பேசினார், நீங்களும் பேசிக்கங்க. மக்கள் மன்றத்துக்கு மக்கள் மன்றம், சட்டமன்றத்துக்கு சட்டமன்றம், நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம். மக்கள் மன்றத்துக்கு நீதிமன்றம் கொண்டு போனால் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் எத்தனை கேஸ் போடுவீங்க? சரி, இவங்க மட்டும் தான் பேசிருக்காங்களா? சரி, உங்க கட்சிக்காரங்க மற்றவங்களை பற்றி பேசினதெல்லாம், உங்க கட்சிக்காரங்க டிஎம்கே பற்றி பேசினதெல்லாம், சினிமாக்காரங்க பூரா உங்க கட்சிக்கு உங்க தமிழக முதலமைச்சர் பேசினதுக்கெல்லாம் அப்போ சினிமாக்காரங்கன்னு தொட வேணான்னு விட்டுருக்கீங்களா? அப்போ யூ ஆர் செலக்டிங், யூ ஆர் பயாஸ்ட். ஆனா அவர் பயன்படுத்தின வார்த்தை ஏற்க முடியாது, முதுகெலும்பு. நான் ஏற்க முடியாது. மார்க்கண்டேயன் பேசினது சரின்னு யார் சொல்லுவா? அவர் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் இல்லை, இந்த நாட்டுக்கு முதலமைச்சர், 8 கோடி தமிழர்களுக்கு முதலமைச்சர். அப்போ என்னுடைய முதலமைச்சர் ஒருத்தர் இப்படி அசிங்கமாக இழிவாக வந்து சாதாரணமாக லெஃப்ட் டீல் பண்ணுற மாதிரி பேசுகிற எப்படி ஏற்க முடியும்? நோ டவுட். ஆனால் அதே மாதிரி ரிட்டார்க்கு நீங்கள் பேசுறீங்க, உங்கள் முதுகெலும்பே இருக்கா சார், நீங்களாம் முதுகெலும்பே இல்லாத ஆள் சார் சொல்லிட்டு போங்க. ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வைக்க ரெடியானவங்க தானப்பா, அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கான்னு கேளுங்க. உங்கள் தலைவரே தோத்தாரு. 150 பாயிண்ட்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு மார்க்கண்டேயன் விமர்சனம் பண்ணுங்க, மார்க்கண்டேயன் கட்சி விமர்சனம் பண்ணுங்க, மார்க்கண்டேயன் கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை விட்டா பின் எடுத்துட மாட்டாரா? அது செஞ்சுட்டு போங்க. அது எதுக்கு வழக்கு வாய்தான் போட்டு நீங்கள் இந்த வழக்கு நாளைக்கு முடியுமான்னு நான் கேட்க. இது 150 அப்பீல் இருக்கு. ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கே 15 வருஷம் போச்சுங்க. கான்கிரீட்டா இருக்கக்கூடிய கேஸ், இவ்வளவு வருமானம் இவ்வளவு சொத்து இருக்கு, எப்படிங்க வந்துச்சுங்க? கான்கிரீட்டா நம்பர்ல இருக்கக்கூடிய கேஸே 15 வருஷம் ஓடிச்சு. இது பேசுனது சரியா தப்பாங்கலாம் ஆர்டிகல் 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால முதுகெலும்பை என்னால் உடைக்க முடியாது. இது பேச்சுவாக்கில் சொன்ன விஷயமே தவிர எலும்பை முறிக்கிற விஷயம் என்னமோ லாயர்ஸ் தான் 1000 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, இதுதான் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? நீதிமன்ற நேரத்தை ஏன் வீரன் நிற்கின்ற நீதிமன்றம் அது ஏன் என்டர்டெயின் பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, ஆனால் மார்க்கண்டேயனுடைய மகனும் என்ன பேசியிருந்தாருன்னா, ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா இருந்தாலும் பொதுவெளியில பேசுறப்போ என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் இருக்குல்ல. சிஎம் சார், உங்க பையனுக்கு வேணும்னா நீங்க வேண்டாமா இருக்கலாம், ஆனா எனக்கும் எங்களுடைய தொகுதிக்கும் எங்க அப்பா வேணும்னு பேசுனது எல்லாமே தொடர்ந்து அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு இல்லையா? பர்சனல் லைஃபுக்குள்ள அட்டாக் பண்ற பழக்கம் திராவிட கட்சிகள் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து கிளம்பிருச்சு. உருவ எல்லல் அப்படின்னு பாடி ஷேமிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த உருவ எல்லல் வந்து ஆரம்பிச்சது இந்த திராவிட இயக்கம். மூப்பனார் ஐயா அவர்களை, ராஜாஜி அவர்களை, கக்கன் அவர்களை, இன்னும் காமராஜரை இல்லாத விமர்சனம் செஞ்சுருக்காங்க. காமராஜருடைய வாடகை வீட்டை ஏழை பங்காளனுடைய பங்களாவை பாருன்னு சொல்லியிருக்காங்க. அது வாடகை வீடு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வீடு. அந்த வீடை ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா, ஏழை பங்காளன்னு சொல்கிறார், எவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. இவர்கள் அத்தனை பேருமே எங்கேருந்து எங்கே வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை செய்யாததா எந்த கட்சி செஞ்சது? எந்த ஐடி விங் செஞ்சது? கொஞ்சம் நஞ்சம் இல்லலா? அம்மா வந்து ஒரு மனோதைரியமிக்கவங்க, அதனால நின்று சமாளிச்சிருக்காங்க. எவ்வளோ இல்லல்! ஏன் நீங்கள் ஊர்காமாமின்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லலையா? அப்போ இவங்க உருவ இல்லல் பண்ணுறதும் தனிப்பட்ட தாக்கு நடத்துகிறோம், இது புதுசு. இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, திராவிட கட்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம 60 வருஷமா அதில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளும் அதில் தானே போய் நிற்போம். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா? அப்படி தான் இருக்கா. தாவேக்காக்கும் திமுக ஏதாவது வித்தியாசம் இருக்குதானே? ஸோ திமுக இருக்கிறவங்க சொல்லாமலா இருப்பாங்க? அவங்க இந்த கட்சிகள் பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தே இது கணக்கு தான். ஓகே, தலைமுறைகள் மாறினாலும் அந்த அரசியல் பாணி, அந்த இட் வில் டேக் மச் டைம். ஓகே, செந்தில் பாலாஜியோடைய வழக்கு சார் எந்த ஒரு நிலையில் இருக்குது, இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா வந்து ஆட்சி மாறும்பொழுது தொடர்ந்து அந்த ரைடாக இருக்கட்டும், வழக்கு பதிவு, அதே வரிசையில் இது ஒரு வழக்குன்னு எடுத்துக்கலாமா? இதில் கொஞ்சம் சீரியஸாக கவர்மெண்ட் இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படியாவது அவரை வந்து சிறை வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அவரும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன்றாரு. காவல்துறைக்கு எப்படி அவர் மட்டும் தெரியாமல் போகிறாருன்னு தெரியல. திமுக ஆட்சியிலையும் கடைசி வரைக்கும் திரு அசோக் அவர்கள் எங்கே இருக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் ஈடியால் கைது பண்ணவே முடியல. அது எப்படி சேஃபாக இருந்தார்? அவர் எங்கேயுமே போல இங்கே தான் இருக்கிறார், வெளிநாடுலாம் தப்பிச்சு போவே இல்லை. அண்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணுறக்கா தேடிட்டே இருக்கிறாங்க. அவர் நான் இங்கே தாங்க இருக்கேன், நான் டெய்லி வழக்கறிஞர்களை பேசி தான் இருக்கேன், நான் இங்கேயும் ஓடி போகிறாரு. இவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏபி வாங்கி கிடைக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன கணக்குன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சாமானியனாக இருந்தால் பிடிச்சி ராத்திரி 2 மணிக்கு கதவு தட்டி போய் தூக்கி உள்ள வச்சுருக்காங்க. ஆனால் திரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாமல் முடிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ த லாஜிக் பிஹைண்ட் தட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செந்தில் பாலாஜி ஒரு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்க, 3 வழக்கு இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே பழைய வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினான்னு சொல்லி போக்குவரத்தில் அது வந்து ஏடிஎம்கே பேரில் நடந்தது, டிஎம்கே எலெக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து டாஸ்மாகில் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது புது வழக்கு. டாஸ்மாகில் முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்கு சப்ளை பண்ண நிறுவனங்கள், டாஸ்மாகுடைய மேலாளராக இருந்தவர்கள், அண்டு அந்த துறையை வைத்து கொண்டிருந்த அமைச்சர், இப்படி எல்லார் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிரைமா ஃபசி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இடி ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். அப்போ இடிக்கு பண்ணாங்கன்னொன்னே அப்போ இடி உள்ளே வந்தபோது ஒரே தகராறாக போச்சு. ஏற்கனவே டிஎம்கே பேரில் ஒரு கேஸ் இருந்துச்சு இது போல். அப்போ அந்த எஃப்ஐஆரை வச்சுட்டு இடி உள்ளே வந்தது. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டாஸ்மாக் ஊழியர்கள் ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் போய் நின்ட்டாங்க. ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னா என்கொயரி பண்ண முடியாதா?
அது அவங்க ஆஃபீஸில் வச்சு தான் என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ வீடு பூந்து கூட என்கொயரி பண்ணல, டாஸ்மாக் அலுவலகத்தில் பண்ணப்பட்ட என்கொயரியை எங்களை ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே தொஞ்சிருச்சு. இப்போ திரும்ப வந்து அது வழக்காக வந்து மாறி நிற்குது. இப்போ இந்த இடத்துல திருப்பி ஈடியும் வரும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஏன்னா ஈடிக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் தேவை, ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் ஈடி வர முடியும். தானாக வந்து அவங்க வழக்கு பதிவு செய்ய முடியாது. வந்து பிரைமரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி கிடையாது. அவங்க சப்ளிமெண்ட் தான் ஆடாக தான் வந்து நிற்பாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அந்த வழக்கை போட்டிருக்கனால அதில் வந்து அந்த இன்டென்ட் கிரியேட் பண்ணுறதே வந்து டாஸ்மாக்குன்னு ஒன்று தனியாக ஒன்றுங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. போலி சரக்கு இல்லை, ஒரிஜினல் சரக்கு, ஆனால் பில்லிங் வேறு நேமில். இதை மாதிரி நிறைய இருந்ததாக தான் சொல்கிறாங்க. அந்த புகார்கள் தான் இருக்குது. அதில் புகாரில் வந்து எப்படி இவங்க விசாரணை பண்ணுறாங்கிறத பார்க்கணும். இது கொஞ்சம் சீரியஸான வழக்கு போல தான் தெரியுது. ஓகே, இப்போ தாவேக்கா எம்எல்ஏவிடம் வந்து ஏற்கனவே ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா சொல்லி ஒரு வழக்கும் இருக்கு. அதுக்கு அவர் சைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, மார்னிங் அண்ட் ஈவினிங் சைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதற்கிடையில் அவர் காணோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு. குதிரை பேர வழக்கில் அவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் அதை சொல்ல. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அவரே அட்மிட் பண்ணிக்கிட்டது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினது அவரே அட்மிட் பண்ணிக்கிட்டது. எப்படி அட்மிட் பண்ணிட்டாங்க? அந்த காசை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம்னு சொல்லி அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த காசை திருப்பி கொடுத்துட்டோம்னு என்ன அர்த்தம்? காசு வாங்கினு தான் அர்த்தம். பைசா திருப்பி கொடுத்துட்டேன்னா நீதிமன்றம் ஆல்ரெடி பேசியும் இருக்கும். இது ஒப்புக்கிட்டாங்க. இது வந்து முதல் வழக்கு. ரெண்டாவது வழக்கு குதிரை பேர வழக்கு வந்து அவர் 7வது 8வது தான் வந்து நிற்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து நேரடியாக பேசுனதா இல்லை. நீங்க என்ன சொல்லிடுவீங்க? செந்தில் பாலாஜி பேசின அடிப்படையில் தான் நான் பேசுறேன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ யூ கேன் டிராக் எனி நேம். ஆனால் செந்தில் பாலாஜி பேசினாங்க ப்ரூவ் பண்ணணும்ல. உங்களுக்கு புரியுங்களா? நான் வந்து என்ன சொல்லிடுவேன்? நான் வந்து ஸ்டாலின் சொன்னனால தான் நான் அப்படி செஞ்சு சொல்லிடுவேன். அப்போ நான் ஸ்டாலின் பேர் எடுத்துட்டேங்கனால நீங்கள் அவரை வழக்கில் சேர்க்க முடியுமா? அப்போ அதில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அது வந்து இருக்கலாம், செந்தில் பாலாஜி பின்னாடி இருக்கலாம். ஆனால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. குதிரை பேரம் அப்படிங்கிறதுல வந்து அந்த பிஸ்னஸ் நடந்துச்சு, இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா போய் நிற்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரணை கலைக்கப்பட்டார். அப்புறம் ஏன்னா அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். அது ஒரு கான்டாக்ட் இருக்கும். யார் வந்து பேரம் பேசப்பட்டாங்களோ, யார் பேரம் பேசுனாங்களோ 2 பேர்ட்டுமே ஒரு தொடர்பில் இருக்கலாம். ஆனால் பேசுனது பேரமாங்கிற ப்ரூவ் பண்ணும்ல. உங்களுக்கு புரியுங்களா? உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், இவங்கள்ட்ட நான் பேசுகிறேங்கிறக்கா இன்னும் தான் பேசியிருப்பாங்க, நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஆமாம் நான் பேசுகிறேன், ஆனால் என்ன பேசுகிறேங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அப்போ குதிரை பேர வழக்கில் திரு செந்தில் பாலாஜியை கன்விக்ட் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சுன்னு நினைக்கிறேன் லீகலாக, நான் அறிஞ்ச வேலை. ஆனால் டாஸ்மாகில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரைமா ஃபசி தெரியுது என் கண்ணில். ஓகே, ஆனால் ஒரு சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ சைன் பண்ணாமல் இருக்கிறது இந்த கேஸுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேஸ் சைன் பண்ணாமல் இருந்தாருன்னா அது தனி கேஸ். ஓகே, இதுக்கு சம்மந்தம் முடியாது. அது 3வது கேஸ். ஜாமீனில் ஒரு கண்டிஷன் தான் வந்து கையெழுத்து போடணுங்கிறது. அது கையெழுத்து போடலன்னா நீதிமன்ற உத்தரவை தான் மீறார். அப்போ திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலேருந்து திரும்ப ஒரு வழக்கு போட்டு 4வது ஒரு கேஸ் போடலாம். பாஸ் நீங்கள் கண்டிஷன் பெயிலில் கொடுத்தீங்க, டெய்லி கையெழுத்து போட சொன்னீங்க, அவர் கையெழுத்து போடவில்லை என்று நீதிமன்ற உத்தரவை மீறினதா இன்னொரு வழக்கு போடலாம். இதில் திமுகவுடைய தலையீடு இருக்குமா ஆழமா? செந்தில் பாலாஜி சிக்க வைக்கிறதுக்கா? கோயில வந்து அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை டிஃபைன் பண்றது. அதாவது செந்தில் பாலாஜி தப்பிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை திமுகக்கு இருந்தா திமுக கை கொடுக்கும். செந்தில் பாலாஜி மாட்டிக்கிடுவாரு அப்படின்னு திமுக 100% நம்பினால் திமுக கைவிட்டு. அதனாலதான் அமைதியா இருக்காங்க இந்த வழக்குல, பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் தப்பிப்பாரா இல்லையான்னு. செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப சாமர்த்தியமான அரசியல்வாதி. அவர் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன். அவர் வந்து பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவார். அதனால அவர் என்னவா வர்றாருன்னு பார்க்குறாங்க பார்ட்டி. அதனால பார்ட்டி வந்து இன்னும் கைவிடலை. இப்போ இதுக்கு முன்னாடி ஏவா வேலு அவங்க வீட்டில் ரைடு போனாங்க, இப்போ இவர் வந்திருக்காரு. இந்த அடுத்த லிஸ்ட்ல யாராவது அமைச்சர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ யாராவது சிக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே பல அமைச்சர்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் நிரூபிக்கும்படியான வழக்குகளை போடணும். வெறும் வழக்குகளை போடுற அர்த்தம் இல்லை. கடந்த திமுக ஆட்சியில் 2021-26 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது வழக்கு தொடரப்பட்டது. 2 விஜயபாஸ்கர் மேலே, வேலுமணி மேலே, நிறைய பேர் மேலே வந்து வழக்கு. கேசி வீரமணி மேலே ஏகப்பட்ட. என்னாச்சு? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, வீட்டுக்கு ரைடுலாம் போனாங்க. எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் கூட போய் சப்போர்ட்லாம் போய் நின்னாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ரைடு போகும். உடனே 15 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் நின்று நாங்கள்லாம் கூட இருக்கும்பாங்க. எல்லா ரைடுலாம் போனீங்க. பட் என்ன முடிஞ்சது? 5 வருஷமாக ஒரு கேஸ் உங்களால் முடிக்க முடியலையா? அப்போ வந்து வெறும் பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவுக்கான விஷயமா இல்லாமல் நீதிமன்றத்தில் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க முடியாத வழக்குகள் இருந்து பண்ணால் உருப்படியாக இருக்கும். அது வந்து மக்கள் விரும்பக்கூடியது. ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்க? ஊழல் அரசு, அது வேண்டாம் அப்படின்னு தானே தாவேக்கா அரசு கொடுத்துருக்காங்க. அப்போ ஊழல் நடந்தது அப்படிங்கிற நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படணும். சும்மா ஊழல் சொல்லி ரிட்டாரிக்க மேடையில் போய் பேசிட்டு போனால் பாரு சரி வரல. நீங்கள் ஓடு 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 ஓடுன்னு சொன்னது மேடைக்கு நல்லாயிருக்கும், அது சூப்பர். ஆனால் வழக்கில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தீங்களாங்கிற கேள்வி வரும். நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் அதிமுகவை கன்விக்ஷன் வாங்கி தரல, அதிமுக ஆட்சியில் திமுக யாரும் கன்விக்ட் ஆகலை. உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தோடு முடிஞ்சு வச்சு 91-96 பீரியடுக்கு பிறகு யாருமே இன்னும் கன்விக்ட் ஆகலை. 91-96 வந்த பீரியட் பார்த்தா சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாருமே கன்விக்ட், செல்வ கணபதியோ மற்றவங்களோ வந்து எல்லாமே அதெல்லாம் அதோடு முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் யார் கன்விக்ட் ஆகும்? எந்த அரசியலாவது ஊழலை செய்யலையா? யாரா நம்புவாங்களா? அப்போ என்ன கன்விக்ட் ஆகும்படியான வழக்குகளை நீங்கள் போடும், கான்கிரீட்டான வழக்குகளை போடும். ஓகே, ஈவன் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குலையுமே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. என்னன்னா, இது வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைலாம் கிடையாது, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அதில் அதிமுகவுடைய அமைச்சர்கள் வரவே மாட்டாங்களா?
ஏன்னா 2 விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் இந்த ஒரு வழக்கு இருக்கு இல்லையா? அதான் ஊழல் வழக்கு வந்து லாஸ்ட் 5 வருஷமா 2 விஜயபாஸ்கர் அமைச்சரா இல்லை. ஏற்கனவே அவங்க மேலே போட்ட ஊழல் வழக்கு இருக்குது. சொத்து வழக்கு உள்பட எல்லாமே குவாரி வழக்கு உள்பட எல்லாருமே ஒவ்வொரு மாஜி அமைச்சர் மேலே வழக்கு இருக்குது. அது வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்க மேலே இருக்குது. அந்த வழக்கு நடத்துகிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அகில இந்திய வாஷிங் மிஷின் பிஜேபின்னு இவங்க குத்தம் சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் மேலே வழக்கு இருக்கும், அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணுவார், அந்த வழக்கு காணாமல் போயிடும். இப்படி ஒரு விமர்சனம் உண்டு. இங்கே தமிழ்நாட்டு வாஷிங் மிஷின் தான் டிவிக்கு. நீங்கள் வந்து வெளியில் இருக்கலாம், அப்போ உங்கள் மேலே வழக்கு தொடரும், வழக்கு வருவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் விடமாட்டோம், தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தொட்டவங்கன்னு உங்கள் மேலே வந்து புகார் சொன்னப்பட்டவங்க வந்து அவங்க கட்சியில் இருக்காங்க சார். அப்போ அந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அங்கே தான் வாஷிங் மிஷின் வேலை செய்யுதா இல்லாட்டி நான் நடக்குன்னு பார்க்கணும். நடிகர் தனுஷ் அவர்களுடைய வருகை அது வந்து அரசியலுக்கான ஒரு வருகை தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் தெரியுது. அது வந்து திரு விஜய் அவர்களுடைய வெற்றி ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு தனுஷ் உள்ளிட்ட பலருக்கு. திரு விஷாலுக்கு திரும்ப கொடுத்துருக்கு. அவர் விஷால் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவர் வந்து ஆர்கேனர் பை எலெக்ஷன்லாம் போட்டியிட பார்த்தாரு. அதனால் அவருக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்க விஷயத்துலலாம் பொலிட்டிக்கலாக ஸ்டாண்ட் எடுக்கிறார். நான் கல்யாணம் மண்டபம் கட்டாமல் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன், கல்யாணம் மண்டபம் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம், அது வந்து பிரச்சனை இல்லையா நீங்கள் அப்படின்னா, இல்லை நான் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலான ஸ்டன்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. தனுஷுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து அதே பேட்டர்ன், அதாவது எம்ஜிஆருடைய பேட்டர்னில் ரஜினியோட பேட்டர்னில் விஜயோட பேட்டர்னில் தனுஷ். நீங்கள் தனுஷையும் விஜயோட நீங்கள் பழைய படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு வந்து காட்சிக்கு எளியர் அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தலைவாங்கலாம் வேண்டாம் அதில் விட்டு தலைவா அடிச்சாருன்னா அப்படி 100 பேர் அப்படி டமால் வந்து கில்லி மாதிரி வச்சு பண்ணிப்பாங்க. அது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன். ஃபன் அவங்களே பண்ணுவாங்க. தனியாக ஒரு காமெடி ஆக்டர்னு தேவையில்லை, அவங்களே காமெடி பண்ணுவாங்க. ஆனால் வேண்டாங்கண்ணா ஆனால் வேண்டாம் இதே மாதிரி. ஸோ இது எல்லாமே குழந்தைகளை கவர் பண்ணுறது. இது எல்லாமே ஒரே பேட்டர்ன். எம்ஜிஆர் என்ன பேட்டர்னோ, ரஜினி என்ன பேட்டர்னோ, விஜய் என்ன பேட்டர்னோ, தனுஷ் அதே பேட்டர்ன். எல்லாம் ஒரே பேட்டர்ன். காலத்துக்கு ஏற்ப விஷயங்கள் கண்டென்ட் தான் மாறுதே தவிர கான்செப்ட் ஒன்று தான். ஸோ அதே பேட்டர்ன் தான் இவரும் ட்ரை பண்ணுறார். ரஜினி அவர்கள் வந்து வர ஆசைப்பட்டு முடியாமல் இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்தார் வென்றார், ரஜினி வர்றேன்னார் வழியில் நின்றார், விஜய் வந்தார் வென்றார். அப்போ இவர் நினைக்கிறாரு அந்த ட்ராக்ல எல்லாமே கரெக்டாக இருக்குது, சக்ஸஸ் ரேட் வந்து 4-2, அப்போ நம்ம 4-3 நம்ம மாற்றலாம், நம்ம வந்துடலாம். ஸோ விஜய் வந்து இன்னைக்கு இல்லைன்னா அவர் 10 வருஷம் பிளான் பண்ணுவார். திரு அண்ணாமலை அவர்கள் 20 வருஷம் நம்ம போராட வேண்டியிருக்குங்கன்னு பதிவு பண்ணுறார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து 20 வருஷமா சண்டை போடணுங்கன்றார். அப்போ அவனே பாரு, அண்ணாமலை வந்து கொள்கையை கட்சியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு சினிமா ரீச் இருக்குது. விஜய் சொன்ன அதே ஸ்டெப் நமக்கும் பொருந்தும். என்ன, கட்சி ஆரம்பித்து வீடு வீடாக போகிறவன் இல்லை, வீடு வீடாக போன பிறகு தான் கட்சி ஆரம்பித்தேன். உங்களுக்கு புரியல? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விஜய்க்கு சொன்னார். அதே மாதிரி தனுஷுக்கு போகும். தமிழ்நாடு முழுக்க தனுஷுடைய முகம் பேர் எல்லாருக்கும் பரிச்சயம். அது வந்து ரொம்ப யூனிக்கான விஷயமா பாருங்கள். ஸோ அவர் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர் ஒரு 10 வருஷத்தில் நம்ம வந்துடலாம். இன்றைக்கி நம்ம போகிறோம். இன்றைக்கி விஜய்க்கு 50 வயசு, 10 வருஷம் கழிச்சு விஜய்க்கு 60 வயசு, அப்போ நமக்கு 50 வயசு. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு அதுக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே விஜய்க்கு கெட்ட பேர் வந்திருக்கும், அல்லது ஒரு புளிப்பு வந்திருக்கும். அது வந்து ஆன்டி கமெண்ட்ஸ், என்னப்பா விஜய் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஏதோ ஒன்று வந்திருக்கும். அப்போ நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு கால்குலேஷனாக இருக்கலாம். அப்போ வந்து ஒரு எதிர்ப்பு அரசியலாக உருவாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அரசியல் பண்ணுவார், எதிர்ப்பு ஆதரவாங்கிறத பிறகு பண்ணுவார். இன்னைக்கு முதல்ல பாலிடிக்ஸ் பக்கம் என்ட்ரி ஆகுது. நம்ம வந்து 2 பேர் தொண்டர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தோம். நாங்கள் எங்களுடைய நிறுவனம் மூலமாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குறோம். திரு தனுஷ் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து ஏதோ கொடுத்துருக்கிறார். அது வந்து எல்லா செய்தியும் தலைப்பு செய்தி. நாங்கள் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பட்டியலினம், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எதுவுமே ஜாதியே கேட்காம, சில அமைப்புகள் ஜாதி கேட்கலாம் இல்லை, ஏழையா தேவையா இவ்வளோ தான் 2 தான் பார்க்குறோம். படுத்து கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் கொடுத்துருக்குறோம். நாங்கள் எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இதில் இல்லாமல் ஒரு பப்ளிசைஸ் ஆகுது. நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணார், மதியம் 50 பேருக்கு பிரியாணி கொடுத்தாரு. அதெல்லாம் போனால் எங்கே நோக்கி நகருதுன்னு தெரியல நமக்கு. சார் ஜென்ரலாக சொல்லுங்கள், அவருடைய ஸ்பீச் எல்லாத்தையுமே கேட்டு அதனுடைய அடிப்படையில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட அரசியல் நிலைப்பாடே பார்வை தெரியலையே. அவர் வந்து பிஜேபியிலேருந்து வந்தார், பிஜேபி பி டீம் இதான முதல்ல சொன்னீங்க. அவர் பிஜேபியை மட்டுமே இஃப் ஐம் நாட் ராங் 2 மேட்டில் எதிர்த்தாரு, ஒரு மேட்டில் எதிர்ப்பாரான்னு பார்க்கணும். நம்ம ஒன்று நீட் மேட்டில் எதிர்த்தார். என்னங்க நீங்கள் ஹெலிகாப்டர் ராணுவம்லாம் கொண்டு வந்துருக்கீங்க, இப்படி தான் காமெடியாக பண்ணுவீங்களான்ட்டார். மேகதாது பிரச்சனையில் இல்லாத ஒன்று சொல்லிட்டு நீங்கள் வந்து பிஜேபி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டார். அப்போ பிஜேபியை நேரடியாக எதிர்த்தார் 2 மேட்டில். திருப்பரங்குன்ற மேட்டில் என்ன சொல்லாருங்கன்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு கட்டத்தில் ஒரு விமர்சனம் பண்ணார். இந்த மாதிரி வந்து குல்லா வந்து ஒரு நாளுக்காக 1 நிமிஷத்துக்காக போகிறதெல்லாம் வந்து சரியில்லை, ஏமாற்று வேலை, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னார். பேக்கரமில் ஐயா அப்துல் கலாமுடைய நினைவிலத்தில் போயிட்டு அதே மாதிரி அவர் பண்ணார்.
ஸோ பிஜேபியிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ நமக்கு வந்து அண்ணாமலையோட பாலிசி என்னன்னு தெரியாது. இன்னைக்கு பிஜேபியோட பி டீம்னு சொல்லப்படக்கூடாதுன்னு விரும்புறான்னு தெரியும். இன்னும் ஐடியாலஜிக்கலாக நம்ம நிறைய பார்க்கணும். அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறது இல்லை. அவர் வந்து ஆக்டிவாக நம்ம வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும். பிறகு நம்ம பார்த்துருவோம் 2029 பாராளுமன்ற தேர்தலாம் அடுத்து உங்களுக்கு கணக்கு வரும். 29 பார்லிமெண்ட் தான். ஸோ 29 வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். 28க்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாங்கிற பிளான் தான் இருக்கிறோம். ஸோ அவருடைய கொள்கை என்னன்னு தெரியாத போது தனுஷுடைய கொள்கை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நியூ, அதனால வெயிட் பண்ணி பாருங்க. அது வந்து too early to comment. ஓகே, உங்க வீட்ல ஈபி பில் எல்லாம் எவ்வளவு சார் வருது? எங்க வீட்லயுமே எங்க ஆஃபீஸ்லயுமே கூட வந்திருக்கு. 2 இடத்துலயுமே கூட வந்திருக்கு. ஸோ வந்து அது இந்த தவறுனால வந்திருக்கா எங்களோட யூசேஜ்னால வந்திருக்கான்னு தெரியல. நம்ம நார்மலா மே மாசம் கூட இருக்கும், அப்புறம் ஜூன் மாசம் கம்மியா இருக்கும். ஏன்னா மே மாசம் தான் சம்மருடைய பீக். 2 இடத்துலயுமே எனக்கு வந்து கூட தான் வந்திருக்குது. நாங்க பொதுமே அவங்களுக்கு 3 லட்சம் பேர் நிறைய வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அரசாங்கமே ஒப்புக்கொள்ளுது அந்த நம்பரை. அதுலயும் நாங்க இருக்கிறோமா தெரியாம வந்திருக்கா என்னது. ஏன்னா இந்த யூனிட் சிஸ்டமே வந்து ரொம்ப ஒரு அக்லியான ஒரு சிஸ்டம். நம்ம எப்படின்னா 100 யூனிட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 5 ரூபா ஒரு பேச்சு வச்சுங்க. 101 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு யூனிட் கூடட்டீங்கன்னா 101 யூனிட்டும் 6 ரூபா. அந்த ஒரு யூனிட் 6 ரூபா கிடையாது உங்களுக்கு புரியல. 100 யூனிட் யூஸ் பண்ணா 500 ரூபான்னு வரும். 101 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா 606 ரூபான்னு வரும். உங்களுக்கு புரியல. 505 ரூபான்னு வராது. உங்களுக்கு ஒரு யூனிட் தானே கூட வச்சிங்க. அப்போ 506 ரூபா வரும், 606 ரூபா வரும். ஸோ அந்த சிஸ்டமே அப்படி தான் வச்சிருக்காங்க ரொம்ப வருஷமா. அப்போ அதனால வந்து நமக்கு நாம இதாக கூட யூஸ் பண்ணிட்டோமா என்னங்கிற நம்ம வந்து பார்க்கணும். அவங்க வந்து அமௌண்ட் கூட போட்டாங்க. 2மே கூட தான் வந்திருக்கு. ப்ரீவியஸ் பில்லோட இந்த பில் கூட தான் வந்திருக்கு. பட் நாங்கள் கவனக்குறைவாக வந்து நாங்கள் லைட்டாக லேவிஷாக போட்டோமா என்ன, ஸ்டூடியோங்கனால வீடுங்கனால என்ன பண்ணியிருக்கோமா அப்படின்னா. ஓகே, இதுக்கு வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சரே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஜென்ரலாகவே வெயில் காலங்களில் இபி பில் வந்து அதிகமாகும், மழை காலங்களில் கொஞ்சம் குறையும், ஏன்னா ஏசியுடைய பயன்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு அக்செப்டபிளான ரீசனா இருக்குமா? இதனுடைய காரணம் அதுதான் நானும் சொன்னேன், அதுதான் அவரும் சொன்னாரு. பிரச்சனை அதுல இல்லை. மே மாசம் பில்லு கூட வந்தது, ஜூன் மாசம் பில்லு குறைய வந்திருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? கூட வந்துங்கிற சர்ச்சையே அவர் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. நானும் அதுதான் சொல்றேன். இப்போ நமக்கு ஆகஸ்ட் மாதம் ஓடி இருக்கு, வந்தது ஜூலையில் உங்களுக்கு சரிங்களா? அப்போ வந்து ப்ரீவியஸ் பில்லோட இந்த பில்லு எப்படிங்க கூட வருங்கிறது தான் கேள்வியே. அண்ட் அவர்களே ஒப்புக்கொண்ட விஷயம் 3 லட்சம் கணக்கில் வந்து கூட வந்திருக்கு, அதை நாங்கள் வெரிஃபை பண்ணோம்னு சொன்னார். அப்புறம் வெரிஃபை பண்ணதில் அவரே பிறகு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100-120 கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் வேரி ஆயிருக்கு, மற்ற எல்லாமே சரியாக தான் வந்திருக்கு, யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் பில் வந்திருக்கு, நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் கூட தான் வந்துச்சு. பட் நான் வந்து ஒரு பேட்டர்னாக வருதான்னு ஐ ஹேவ் டு சி, அது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஓகே, அடுத்தடுத்த மாதங்களை வந்து என்னால் கணிக்க முடியல, நாமளும் தப்பு பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கொடுத்தாங்க. ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் லைட் நான் போகும்போது லைட் ஆஃப் பண்ணி, எனக்கு ஒரு நோய் இருக்குது, ஏன்னா நான் தானே பில் கட்டுறேன். ஸோ போகும்போதெல்லாம் படப்படம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போவேன். பிள்ளைங்களோ ஸ்டாஃபோட ஆன் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு 2.5 மாதங்களில் நிறைய விமர்சனங்கள் விஜயவருடைய ஆட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனையும் கடந்து அவர் எப்படி ஆட்சியை வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு? இன்னைக்கு 2 விஷயம் நம்மளால சொல்ல முடியும். 1, அவர் தப்பு பண்ணலை. 2, அவர் தப்பு பண்ணியிருந்தா நமக்கு தெரியல. பண்ணியிருந்தா தெரியல. நம்ம அது தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, நம்ம we don't find anything. உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். என்ன நடந்திருக்கிற பின்னாடி, ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? திமுக ஆட்சி வந்த போது தான் கண்டுபிடிப்போம். திமுக ஆட்சி ஊழல் நடந்தது எப்படி தெரியும்? அதிமுக ஆட்சி தான் தெரியும். ஸோ இவங்க இன்னும் 100 நாள் கடக்கலை நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில். அப்போ இவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்களா, தப்பு செய்ய கற்றுட்டு இருக்கிறாங்களா, தப்பு இல்லாமல் தப்பு செய்ய கற்றுட்டு இருக்காங்களா, தப்பு செய்யாமல் இருக்க கற்றுட்டு இருக்காங்களா? விஜய் சார் மாதிரியே ட்ரை பண்ணிட்டேன்னா தப்பு செய்ய கற்றுட்டு இருக்காங்களா, தப்பு இல்லாமல் தப்பு செய்ய கற்றுட்டு இருக்காங்களா, தப்பே செய்யாமல் இருக்க கற்றுட்டு இருக்காங்களா? வி ஹேவ் டு சி. அது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அது இன்னைக்கு வரைக்கும் மேஜராக பல இடங்களில் அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி நம்ம பார்த்த மாதிரி டெண்டர்களில், இபிக்கான டெண்டர்களில், ஸ்கூலுக்கான பெர்மிஷன்ஸில் இதெல்லாம் இல்லை. திரு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு எங்களுடைய டெண்டர்லையும் அப்படி ஃப்ரீனாரு. இன்னும் அந்த மாதிரி கமெண்ட் வரல. அது எங்களுடைய டெண்டர் ஃப்ரீனா அந்த மாதிரி எந்த காசும் இல்லாமல் வருதா? மக்கள் எப்படி இருக்காங்கன்னு இன்னைக்கு காலையில் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அது வந்து விஜய் வந்து நல்லாட்சி பண்ணால் சரியாக வந்துருமா, தப்பு பண்ணாமல் வந்தாருன்னா அவர் கடைசி வரைக்கும் அவர் தானே அப்படின்னா, தப்பு பண்ணாமல் இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கம்மி தப்பு பண்ணால் கூட போதும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய தப்புகள் வந்துருச்சு. ஆமா, அப்போ வந்து இது ஒண்ணுமே இல்லப்பா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறார்ப்பா. ஒரு சின்ன உங்களுக்கு புரியுதா சொன்னேன். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியது, அதற்கு காசு வாங்க வேண்டியது, இது முதல் குற்றமாயிருது. காசு வாங்கிட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கி தராம போயிடுறது, இது 2வது குற்றமாயிருது. ஸோ இதுல ஒரு காசு இருக்குது. அது இல்லாம பஸ் வாங்குறது, பஸ்ஸுக்கு வந்து 35 லட்ச ரூபான்னு பில் பண்றது, 32 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு 3 லட்ச ரூபாய் எடுத்துக்கிறது. இது மாதிரி வெரைட்டியான ஊழல்கள்லாம் இருக்கு. அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நேரம். அதனால் அப்போ காமன் மேன் நினைப்பான், எப்பா என் பாக்கெட்டில் ஒன்றும் பலி இல்லை, அவன் பாக்கெட்டில் தான் போகும். இன்னைக்கு 13 லட்ச ரூபாய் 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா யார் தலையில் விழுவும்? அது நம்ம தலையில் தான் விழுவும். நமக்கு தெரியாமல் விழுவும். நம்ம பின்னாடி இருந்து சட்டை இழுத்து விடுவாங்கல்ல, நம்ம யார் இழுத்து விட்டான்னு தெரியாமல் முழிப்போம்ல, அவ்வளோதான். நேரடியாக உங்கள்கிட்ட வேலை வாங்கிட்டான்னு சொல்லி காசு அடித்தாங்கன்னா இவன் உருப்பிடுவானா அப்படின்னு திட்டுவான்.
நமக்கு தெரியாமல் காசு அடிச்சாங்கன்னா நம்மகிட்ட ஒன்றும் வச்சுக்கலப்பா அவன் என்ன பண்ணிட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு அப்பயும் நம்மகிட்ட தான் வச்சுக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஓகே, அந்த ஒரு அறியாமையில் எல்லாரும் அரசு என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போ எதுவும் ப்ரூஃப் இல்லை. ஸோ வந்து மோசமான ஆட்சி நடந்துருச்சு, வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லிருக்கல. சட்டம் ஒழுங்குல இன்னமும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. டைம் வந்து ஓவர் ஆகிட்டு இருக்கு. இனிமேலும் அவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு வந்து நாங்கள் என்னங்க செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆஃபீஸஸ் ஆர் தேர், சிஸ்டம் இஸ் தேர். 100 நாள் தொட போகிறாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கில் அவங்க எக்ஸ்ட்ரா கேர் பண்ணாங்க. இந்த 2 மாதத்தில் மழை வரப்போகுது. அந்த மழையில் வந்து சென்னை உள்பட, காஞ்சிபுரம் உள்பட, செங்கல்பட்டு, தூத்துக்குடி, கன்னியாகுமரிலாம் எவ்வளோ பாடுபட்டுச்சு நம்ம கண்கூட பார்த்தோம். அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, முன்னாடியே தயாரிப்போட இருக்காங்களா. அண்ணன் செங்கோட்டையன் தான் அதுக்கு அமைச்சராக இருக்கிறாரு, அனுபவம் வாய்ந்த அமைச்சர். ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அடுத்து கொஞ்சம் தெரிஞ்சிடும். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். ஓகே, நன்றி சார். அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Naturals, world's fastest growing salon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbatore 200 acre dream township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi.